ஹாய் எவ்ரிவான். இப்போ நம்ம பார்க்க போகிறது காளிதாஸ் 2. இந்த படம் 2026 தான் வந்தது. இந்த படம் ஓடிடியில் இப்போ வந்துருக்கு சன்நெக்ஸ்ல. காளிதாஸ் 1 எப்படியோ அதே தான் இந்த படமும். கிரைம் அண்ட் த்ரில்லர். இந்த படம் என்னன்னா, அந்த கிரைம் வேற, இந்த கிரைம் வேற. அதுதான் வித்தியாசமே இந்த படத்துக்கு இருக்கும். ஒரே டைரக்டர் தான் இந்த படத்தை 2 படத்துக்குமே. என்னன்னா, அந்த கிரைம் வந்து ஒரு எங்கேஜிங்கா போகும். எங்கேஜிங்கா காட்டியிருப்பாங்க. ஆக்சுவலா அதில் வந்து 2 கிரைம் இருக்கும். 2 கிரைமும் எடுத்துல வந்து ஒண்ணா நிப்பாட்டி அதை அழகா காட்டியிருப்பாங்க. அதுதான் அந்த படம். என்னன்னா சிம்பிள் ஸ்டோரி தான். ஒண்ணுமே இல்ல. ஒரு போலீஸ் ஆபீசர் வந்து குழந்தை காணும் மிஸ்ஸிங் கேஸ்ன்னு போறாரு. அதுல என்ன மர்மம் நடக்குது, அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா, அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷன் தான் இந்த படமே. என்னன்னா இந்த படத்துல வந்து எங்கேஜிங் கிரைம்னு சொன்னல, அந்த போர்ஷனை அவ்வளவு அழகா எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி பரத் அவ்வளவு பொலைட்டா நடிச்சிருப்பாரு. இதுல என்னன்னா போலீஸ் ஆபீசர்ன்றது எல்லாமே ஒரு மாதிரி ரகடா காட்டுவாங்க சில படத்துல. ஒரு மாதிரி பொலைட் போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கேரக்டரைசேஷனே. சூப்பரா கிரியேட் பண்ணிருப்பாங்க. என்னன்னா இந்த கிரைம் வந்து ஒரு 2 விதமா போறபோது ஒரே விதமா வந்து முடியும். அதே மாரி என்னன்னா கிளைமாக்ஸ் ட்விஸ்ட்ல வந்து நெகட்டிவ் கேரக்டர வந்து கொஞ்சம் நல்லா காட்டியிருக்கலாம். அத கொஞ்சம் ஒரு மாரி காட்டுனா வந்து இந்த படத்தோட போர்ஷனே கம்மியாகும். மத்தபடி இந்த படம் சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல கிரைம் பார்க்கணும் அப்டின்னா கண்டிப்பா பாருங்க. இத ட்ரை பண்ணுங்க. ஃப்ரீயா இருந்தா ஓடிடிலயே சன் நெக்ஸ்ட்லயே இருக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லாருக்கும்.